இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய தகுதி வாய்ந்த ஆள் நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த விதத்தில் அப்படின்னா, ஒரு 16 வயது முடிந்து 17 வயது தொடக்கத்திலேயே திருமணமாகி ஒரு போக்குவரத்து ஊழியரை கைப்பிடித்த ஒரு தகுதி எனக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகி வந்த பிறகு போக்குவரத்து ஊழியராக முஸ்லம்பட்டி கிளையில் வேலை பார்த்த பாலமுருகன் அவர்கள் மனைவி தான். அவர் பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் நான் உடனிருந்து பார்த்துருக்கிறேன். அவரோட தந்தை இதே ஹெட் ஆஃபீஸில் மெக்கானிக்காக வேலை பார்த்தாங்க. தன் பிள்ளைக்கும் அதே வேலையை வாங்கி கொடுத்த பிறகு அதில் பணி செய்த போது இருந்த இடர்பாடுகள் அன்னைக்கு 30 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே இடர்பாடுகளோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் தொழிலாளர்கள் வாழ்க்கை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமும் பெரிய கவலையுமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய போராட்டங்களில் நிறைய உரிமைகள் கேட்கறதுல கருத்துரிமைக்காக அல்லது மாநில உரிமைக்காக மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்புகிற இந்த காலகட்டத்தில் நம்ம போராட்டங்களை முன்னெடுக்கிற அந்த காலகட்டத்தில் மாநில அரசை நோக்கி நம்ம போராடக்கூடிய, அதுவும் 50 நாட்களாக போராடக்கூடிய இந்த அபத்தமான துயரமான சூழலை மாநில அரசு தந்திருக்கவே கூடாது. அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. எத்தனையோ போராட்டங்களை வீதியில் இறங்கி மத்திய அரசோட இவ்வளோ எதிரான போராட்டங்களை சொல்ல போனால் இந்த போராட்டத்தை 50 நாள் கடந்து போகுது அப்படிங்கும்போது எனக்கு 2 நாட்களாக இந்தியாவின் தலைநகரத்தில் நடந்த அந்த விவசாய போராட்டமும் ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட 1 வருடம் அந்த சாலையில் போராடி ஆணும் பெண்ணுமாக அத்தனை மக்களும் உட்கார்ந்து போராடி அந்த களத்தில் ஆணி எடுத்து வைத்த அந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொஞ்சமும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன் இது போன்ற ஒரு உரிமைகளை முன்னாடி உரிமைகளை உருவாக்குறதுக்கு தான், சட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் நமக்கு போராடி நம்ம எல்லா உரிமைகளும் வாங்கினோம். ஆனால் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காகவும் அதை தக்க வைப்பதற்குமான போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள்ல போராடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒரு பதட்டம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழல்ல பார்க்குறோம். அரசியல் தளமாக இருக்கட்டும், பண்பாட்டு தளமாக இருக்கட்டும், பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கு கீழடி ஆய்வறிக்கையை முழுமையாக எதையும் மாற்றாமல் அப்படியே வெளியிட கோரி கூட நம் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு துயரம். பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக இன்றைக்கு இருக்கிற அந்த பதட்டமான சூழல்களுக்கு மத்தியில் ஆண்டாண்டு காலமாக உழைத்து ஓடாய் போய் கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளர்களுக்கு ஏன் வஞ்சிக்க வேண்டும் என்ற கேள்வி மிக ஆணித்தரமாக கேட்க வேண்டியிருக்கு. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும்போது ஒரு சிறந்த கவிதையோடு வரணும்னு அண்ணா கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு சில விஷயங்கள்ல கவிதையே வராது. துயரம் மிகுந்த அல்லது வழி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு கவிதை என்னால் எழுதவே முடியாது. கும்பகோணம் தீ விபத்து நடந்த போது அத்தனை குழந்தைகளும் கருகி கைகளில் கறிக்கட்டையாக கிடந்த போது என்னால் ஒரு வரி கூட எழுத முடியல. எத்தனை யமன்களில் வந்தீர்கள், எத்தனை எருமைகளில் வந்தீர்கள் யமன்களே அப்படின்னு 2 வரியோட முடிச்சுட்டு அந்த கவிதை இன்று வரைக்கும் அதை என்னால் தொடரவே முடியாத ஒரு சூழல் இருந்தது. அவ்வளவு பெரிய துயரத்தை பார்த்தோம். அதன் பிறகு கொரோனா காலத்தில் சொந்த நாட்டில் அகதிகளைப் போல ஒவ்வொரு மாநிலம் விட்டு மாநிலம் நடந்தே சென்ற மக்களை பார்த்து கண்ணீர் வடிக்கத்தான் முடிந்தது. அதற்காக ஒரு கவிதை எழுதனால் முடியவில்லை. அதுபோலவே இத்தனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அதை நம்பியே இருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலில் ஏன் இவ்வளவு பதட்டத்தையும் இவ்வளவு போராடக்கூடிய சூழலையும் ஒரு மாநில அரசு தந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம். 50 நாள் ஒரு காத்திருப்புல ஏன் இன்னும் கூட இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வந்து பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு நான் முழுமையாக அனுபவிச்சிருக்கிறதுனால இந்த சிக்கல்கள், இந்த வழி, இந்த இழப்பீடு குறித்தான எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சிருக்கேன் தனிப்பட்ட வாழ்க்கையில். ஏன்னா என் கணவர் இறந்த 1.5 வருடங்களுக்கு பிறகுதான் அவரோட ஓய்வூதியத்துக்கான எல்லாருமே எனக்கு இந்த இழப்பீட்டுக்கான தொகை வந்தது. அத்தனை தொகையும் இதே பண்டகசாலையில் கடனுக்காக அப்படியே கொண்டு அந்த செக்கை கொடுத்துட்டு போனால் அந்த வழி மிகுந்த துயரமான நாட்கள் என் நினைவில் அந்த 2 நாளாக இருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும்னு அண்ணா சொன்ன நாட்கள்ல இருந்து என் கணவர் என் நினைவுகள் அப்படியே அலையடிச்சுட்டே இருந்தது. எனக்கு மிக முக்கியமான ஞாபகம் வந்தது, அவர் ஒரு மெக்கானிக். முஸ்லம்பட்டி கிளையில் ஒவ்வொரு நாள் இரவும் அவர் வேலை விட்டு வரும்போது கால்வெளியோடையும் அதை விட மிக கொடூரமாக கைகளில் இருக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே காய்ச்சி போயிடும். அந்த விரல்கள் கீழே இருக்க உள்ளங்கை எல்லாமே அந்த ஸ்பேனர் இதெல்லாம் பிடிச்சி வெளியே காய்ச்சி போயிடும்.
அதை பார்த்து நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்ன வயதுல அவரை வந்து திருமணம் பண்ணினாங்க. இன்னொரு தகப்பனா நான் அவர் கைப்பிடிச்சு நான் நடந்திருக்கிறேன். அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட உழைப்பு சுரண்டலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு போக்குவரத்து துறை. இன்னும் சொல்ல போனா 2 வரி கவிதை கூட தோணுச்சு. மத்திய அரசை நோக்கி ஒன்றிய அரசை நோக்கி நிறைய கவிதைகளை நான் வந்து சரசரமா நான் மேடைகள்ல சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு வரி நான் சொல்லியிருப்பேன். விவசாயிகளின் கோவணத்தை உருவிவிட்டு மாடுகளுக்கு ஸ்வெட்டர் தைக்கிறார்கள், மதவாதிகளின் உலகம் அதி அற்புதமானது அப்படின்னு. இப்ப எப்படி வந்து விவசாயிகளோட கோவணத்தை உருவிட்டு நீங்க மாடுகளுக்கு ஸ்வெட்டர் தைச்சு போடணும்னு துடிக்கிறீங்களோ, அது மாதிரி ஒரு பால் கறக்கக்கூடிய ஒரு பசுவின் மடி தானே நீங்க வந்து அதோட உழைப்பை அதோட வருமானத்தை சுரண்டிட்டு நீங்க எதுவுமே அந்த மடியில இருந்து எனக்கு ஆக்கவே இல்லைன்னு சொல்றது இந்த விதத்துல நியாயம். அப்ப இதுக்கான ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இன்னும் நேற்று வரைக்கும் அல்லது 2 நாளுக்கு முன்பு வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான நிறைய விஷயங்களை நான் வந்து மேடையில பேசிட்டு வரும்போது நிறைய பிரச்சனைகள்ல, சமூக பிரச்சனைகள்ல நம்ம மாநில அரசுக்கு ஆதரவா பேச வேண்டிய சூழலும் இருக்கு. ஏன்னா எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது மாநில அரசா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இங்க உள்ளுக்குள்ள வரும்போது உள்கட்டமைப்புக்குள்ள இங்க இருக்கிற தொழிலாளர்களை ஏன் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்க வேண்டியது. அப்ப இது நமக்கு இரட்டிப்பான சுமைதான். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அத்தனை விஷயங்களையும் நமக்கு நாட்டின் முன்னேற்றத்தையும் மதவாதத்தையும் எதிர்த்து கருத்துரிமைக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிற ஒவ்வொன்றையும் கண்டிக்கின்ற அதே வேளையில் மாநில அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய துயரமான சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இன்னும் 50 நாள் அமர்ந்து இவ்வளவு உறுதியோடு இருக்கிற ஒரு தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏன் கொடுக்கறதில்ல, இவ்வளவு தயக்கம் அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஏன் இதுக்கான தீர்வு என்ன கொடுக்கல அப்படிங்கிறத ரொம்ப 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 வழியாகவும் இருக்கு. ஏன்னா நான் அதை அனுபவிச்சு வந்ததுனால அந்த 1.5 வருடம் எனக்கு அந்த இழப்பீட்டுக்கான எந்த தொகையும் வராதனால என் பிள்ளைகளோட படிப்புக்காக நான் 1 வருடம் அது போராட்டம் என் கண் முன்னாடி வருது. அப்ப 50-40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள்ல தன் உழைப்பை செஞ்சு ஒரு நிறுவனமாக அப்ப நினைக்க தோணுது. பொதுத்துறையா நம்ம நினைக்கவே தோணல. பொதுத்துறை என்பது அரசாங்கத்தால் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு நம்ம சொல்றோம். பொதுத்துறை இருக்கிறாங்கன்னு ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா பொதுத்துறையை எந்த அளவுக்கு நீங்க காப்பாற்ற துடிக்கிறீங்க, அதை காப்பாற்றி தக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாநில அரசை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இவ்வளவு பேரோட வாழ்வாதாரம் 50 ஆண்டுகளான உழைப்பை நீங்க சுரண்டி அப்படியே எடுத்துட்டு ஒரு ஓய்வு கால பணிக்கான தொகையை நீங்க கொடுக்காம இருக்கிறோம். அது காலத்தால் உடனே கொடுக்க வேண்டியது எவ்வளவு தேவையா இருக்கு. ஏன்னா உழைப்பு ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து இரவு வரைக்கும் இந்த நடத்துனராகவும் கண்டக்டராகவும் இங்கே பனிமலையில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நான் மிக அருகில் பார்த்துருக்குறேன். அண்ணன் அவங்க ஒய்ஃபு எல்லாமே நாங்கள் நிறைய பல வருடங்கள் ஒன்றாக பயணிச்சிருக்கிறோம். அப்போ அவங்க அந்த வேலையில் இருக்கிற அத்தனை கடினமான சம்பவங்கள்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு அவ்வளோ துயரமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள்லாம் அரசு ஊழியர்கள், நீங்கள் பொதுத்துறை ஊழியர்கள், உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம், உங்களுக்கெல்லாம் என்ன அது, நீங்கள் ஏன் அந்த வந்து ஊதியத்தை உயர்த்தி கேட்குறீங்க அப்படின்னு பலவாறு நம்ம விமர்சனங்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் விலைவாசி ஏற்றத்தால் இன்னைக்கு நெருக்கடியான சூழலுக்கு இது மிக பொருத்தமாக இருக்கா, நீங்கள் வழங்குகிற அத்தனை ஊதியமும் எல்லாம் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. அப்போ உழைப்பை சுரண்ட மட்டும் ஒரு தொழிலாளர்கள் மனித வளம் தேவைப்படுது அப்படின்னா அந்த மனித வளத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கும் என்றைக்கும் தேவைப்படும். அதை மறுக்கிற, அதை புறக்கணிக்கிற எந்த ஒரு அரசாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அதற்கு எதிராக கிளம்பக்கூடிய மக்களின் குரல், தொழிலாளர்களின் குரல் என்றைக்கும் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே இல்லை. 40 நாட்களாக இங்கு அமர்ந்திருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும் எனது அன்பு தோழமைகளுக்கும் 50 உண்மையிலே உறுதியான போராட்டம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத்தனை இருக்கையிலும் அமர்ந்திருக்கிற தொழிலாளர்களோட பணி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. மிக விரைவிலேயே இந்த உரிமைகள் மீட்கப்படணும் அல்லது வழங்கப்படணும் அப்படிங்கிறத கோரிக்கையை மிக கடுமையாக சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.